காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் எடுத்த vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திணை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி திணை மில்லட் உப்புமா இதெல்லாம் பண்ணால் தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு தட்டி போட்ட இஞ்சி இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு இது கூட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் அதை சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன். முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது காய் கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 கிளாஸ் திணைக்கு வந்துட்டு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் திணையும் சேர்த்து நான் லோ ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். 12 நிமிஷம் கழித்து திணையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பட்டாணி புலாவ் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு 1.5 கிளாஸ் பாசுமதி அரிசியை தண்ணியில் கொட்டிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. இந்தியா கட் ரைஸ் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அது கிடைக்காததுனால வேறு பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாதத்துக்கு 2 தக்காளி பழம், 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயையும் கீறி வச்சாச்சு. தேங்காய் பாலுக்கு 1/2 மூடி தேங்காவை கத்தியால் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது அரைச்சி வச்சாச்சு. இந்த சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக அந்த தேங்காயோட சக்கை இருக்கும் இல்லையா, அதையுமே நல்லா புழிஞ்சிட்டு அதை தூர போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா கட் பண்ண மறந்துட்டேன். அதை 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் சூடானதும் கரம் மசாலாவோடைய ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கீறி வச்சுருந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த சாப்பாட்டுக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். நான் உப்பு கொஞ்சம் முன்கூட்டியே சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டேன்.
எல்லாமே வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வந்துட்டு 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்துட்டு 2 கிளாஸ் வந்து திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருந்த தேங்காய் பாலை வந்து சர்க்கரை போட்டு குடித்தாச்சு. தம்பி பாப்பா 2 பேரும் வந்து கீழே விளையாட போயிட்டாங்க. இங்கே இருந்தால் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. எதுக்கு பிரச்சனை சொல்லிவிட்டு நானே வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டால் சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பாடெலாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஆனியன் பக்கோடா பண்ணலாமேட்டு ஒரு 5 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் வந்து மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, தம்பி பாப்பாவுக்கும் கொடுக்குன்றதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது வந்து தம்பி பாப்பா வந்துட்டு ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நான் மேரினேட் எதுவும் பண்ணி வைக்கல, கலந்து வச்ச உடனே வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் ஹீட்டான உடனே போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வச்சுருந்தா வெஜிடபிள் சால்னா வந்து மீதி இருந்தது, அதை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு. மதியம் வந்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட வந்திருந்தாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு மீதி இந்த ஜாமானெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.